இதனால் நடக்கிறது என்னன்னு கேட்டால், நம்முடைய ஆத்துமா பாதிப்படைகிறது, சொல்லிப்பற்று போகிறது. சஜஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு தேவை இருந்தால், உங்களுக்கு ஒரு நடத்துதல் இருந்தால் ஜெபிங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே போய் ஆலோசனை கொடுக்கறது, நம்ம தீர்க்கதரிசனுடைய அழைப்பு இல்லாமலே தீர்க்கதரிசியை போல் அங்கே போய் கத்திரனை இதெல்லாம் சொன்னான்னு சொல்கிறதெல்லாம் உங்களை ஒரு தரக்குறைவாக பார்ப்பாங்க ஜனங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் தரக்குறைவாக பார்ப்பாங்க. பிள்ளைகள் பாந்திய சுற்றுலா ஒலிய மர கன்றுகளை போல் இருக்கிறார்களா, அதை சோதித்து பாருங்கள். மனைவி வீட்டோரங்களே திராட்சை கொடியை போல் இருக்கிறாளா, யோசித்து பாருங்கள். வேதத்தை வைத்து பாருங்கள். ஏன் எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது என்று நினைப்பேன் என்றால், இவ்விரண்டும் என்னோடு கூட இருக்க வேண்டும். என் கையின் பிரயாசத்தை நான் புசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவ பயத்திலே நான் குறைந்திருக்கிறேன் என்று வசனத்தின்படி என்னை நான் நியாயந்திருக்கிறேன். என்ன சொல்கிறேன்? வசனத்தின்படி எனக்கு தேவ பயம் இல்லை. எங்கு தேவ பயம் வேண்டும்? எந்த பகுதியில் தேவ பயம் அற்றவனாய் நான் இருக்கிறேன்? ஒரு பகுதியில் தேவ பயம் இருக்கும், இன்னொரு பகுதியில் தேவ பயம் இருக்காது. இவன் தேவனிடத்தில் பேசுகிறான், சம்பாஷிக்கிறான், ஆனால் இவனுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறத மறந்து போனான் மோசே. ஏன் நான் தானே என் ஊழியம் செய்ய போகிறேன்? இல்லை, நீ கூட வரல. இப்போ நீ எபிரேயனாய் மாறிவிட்டாய். எகிப்தில் இருந்த இவ்வளோ நாள், இப்போ எபிரேயனாய் மாறிவிட்டேன். இப்பொழுது நீ விருத்த சேதனம் பிள்ளைகளுக்கு பண்ணியே தீர வேண்டும். பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தீர வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு இனி தாமதியாது இருங்க. தேவன் கொல்ல மாட்டார். நம்முடைய பாவங்கள் நம்மை கொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம தலைக்கு மேலே போகிறது. அது என்னமோ ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறதில்லை என்றால், எடுத்தால் அது சட்டத்திட்டத்தின்படி வாழ வேண்டும் அல்லவா? அதன் பிறகு திருவிருந்தில் வடிகட்டி விடுவாங்க அல்லவா? இஷ்டப்படி வாழ முடியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற செய்யும். உலக தேவையை காட்டிலும் ஆவிக்குரிய தேவையில தேவ ராஜ்யத்துக்கு நீ தேவைப்படுகிறாய். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த வழியில் கர்த்தர் இவனை அழிக்க முன்னே வருகிறார். அப்பொழுது இந்த விருத்தசேர் நடைபெறுகிறது. அந்த இரத்தத்தை பார்த்ததும் கர்த்தர் என்ன செய்ய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். என் ஆபிரகாமுடைய சந்ததியாய் வருகிறான் இந்த விருத்தசேதத்து மூலமாக. இல்லாவிட்டால் இவனுக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இந்த விஷயத்தில் தேவ ராஜ்யத்துக்குரிய உட்பட்ட காரியங்கள் இவைகள். அந்த காலத்தில் விருத்தசேதம் சரீரத்தில், இந்த காலத்து இருதயத்தில் அந்த ஞானஸ்தானம் அதற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, சந்தோஷம். ஊடகத்தின் வழியாக கேட்கிற ஜனங்க, இன்னும் எடுக்காத ஜனங்க இந்த வார்த்தைகளை அவர்களை சந்திப்பதாக.